ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ். இது அன்பாக்சிங் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பார்ப்போம். ஒரு டிவைஸுக்கு மேலே ஒரு பேப்பரு, அதுக்கப்புறம் ஃபோன் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபியூச்சர் நல்லா இருக்குது. எல்லோரும் இதை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க, பட் இது சூப்பரான ஒரு ஃபியூச்சரு. ஃபோன் வந்து அப்படி அல்வா மாதிரி இருக்குது. யார் என்ன சொன்னாலும் ஐஃபோன் தான், ஆப்பிள் தான். அதுக்கப்புறம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, உள்ள ஒரே ஒரு கேபிளுங்க, சார்ஜர் கூட கிடையாது. பட் ஐஃபோன் யூசர்கிட்ட எல்லார்கிட்டையும் சார்ஜர் இருக்கும், அதனால் கேபிள் மட்டும் இருந்தால் போதும். அவங்க அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாக்ஸில் எதுவும் இல்லை, காலியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜேபு தான் காலி ஆகிடுச்சு 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஃபோனை வாங்கி. அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்து ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் 256 GB வேரியண்ட்டு. இதில் வந்து உள்ளே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. 15 ப்ரோ மேக்ஸை விட 16 ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் லவர்ஸ்க்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். நல்லாயிருக்கு. ஃபேஸ் ஐடியெல்லாம் பக்காவாக ஒர்க் பண்ணுது. இது வந்து டெசர்ட் டைட்டானியம், நல்லா கிளாஸி லுக்கில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து A18 ப்ரோ சிப்பு, 6 கோர் ப்ராசஸரு, ப்ளஸ் இது வந்து 6.9 inches ஸ்க்ரீன் OLED டிஸ்பிளே. இது ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு eSIM, ஒரு சிங்கிள் மேனுவல் நானோ சிம் போட்டுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து புதுசாக வந்து டைப்-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீக்கர் ஒரு சைடு வரும், ஒரு சைடு மைக் வித் நாய்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் இதோட கேமரா கிளாரிட்டி பார்ப்போம். இதில் கேமரா 48 மெகா பிக்சல் 2 கேமரா எடுத்துருக்காங்க. ஒரு 12 மெகா பிக்சல் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் லைட்டு, இங்கே வந்து மைக்கு இருக்குது, செகண்டரி மைக்கு. இங்கே வந்து ஒரு சென்சார் இருக்குது, ஜூமிங் சென்சார், அந்த ஆட்டோ ஜூமிங் சென்சார். இது ஃப்ரண்ட்டில் அப்படியே பார்த்துருவோம். ஃப்ரண்ட்டில் வந்து 12 மெகா பிக்சல் கேமரா, ஃபேஸ் ஐடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே லாக் சிம்பிள் காட்டுற மாதிரி ஒரு இது எடுத்திருக்காங்க. AMOLEDயில் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் இந்த வரைக்கும் நான் பார்த்த எல்லா பிராண்ட்லேயும் இதுதான் பெஸ்ட்டு ஸ்க்ரீனு. சூப்பராக இருக்குது. கேமராவில் வந்து நம்ம சைட்லேருந்தே ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த பட்டனை வந்து நம்ம ஸ்வைப் பண்ணால் போதும். அப்புறம் கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கும். ஜூம் அவுட் ஜூம் இன் ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம இனிமேட்டு 2 விரலை வச்சுட்டு மற்ற ஃபோனில் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி நம்ம சுற்ற ஜஸ்ட் ஒரு இதுதான் ஐஃபோனு ஸ்பெஷல் ஃபியூச்சரு. இது நல்லா தான் இருக்குது, பட் எல்லோரும் கேவலமாக சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அவங்க வேணால் மேபி வேறு பிராண்டோட லவர்ஸாக இருக்கலாம். இதில் அப்புறம் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐடிவியோட ஆப்பு பட்டனில் என்னென்ன இருக்குது பார்ப்போம். ஆக்ஷன் பட்டனில் நம்ம என்ன வேணால் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் பட்டனில் வந்து சைலண்ட் போடலாம், இல்லை ஜென்ரல் மோடில் வச்சுக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம இஷ்டம். சார்ஜிங் மோடு, வாய்ஸ் மெமோ, இது மாதிரி டிரான்ஸ்லேட்டர், ரெக்கக்னைசரு, டார்ச்சு, கேமரா, ஃபோக்கஸு, சைலண்ட் மோட், இந்த ஆப்ஷன்லாம் நம்ம மாற்றிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபியூச்சர். மற்ற பிராண்டில் எல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் ஐஃபோன் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல யூஸ் இந்த ஒரு ஸ்விட்சு. இது வந்து சிங்கிள் சிம் வேரியண்ட்டு, ப்ளஸ் ஒன்று வந்து eSIM வேரியண்ட்டு. எல்லோரும் நினைப்பீங்க, இவன் என்னடா வேறு யார்கிட்டயா ஃபோனை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுப்பான். நம்ம 1.5 லட்ச ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த ஃபோன் பேட்ரி என்ன பர்சன்டேஜ் இருக்குது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100%. இங்கே பாருங்கள், 1 கவுண்ட். இது ஆப்பிள் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது இல்லைங்க. நம்ம 1.5 லட்ச ரூபா நம்ம பேக்கெட்லேருந்து எடுத்து பே பண்ணி வாங்கின ஃபோனு. ஃபஸ்ட்டு ரிவ்யூ சாந்தா மொபைல்ஸ் ஆப்பிள் ஃபோன் இல்லை தான் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கின ஃபோன். இது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம் லைனாக ஃபாஸ்ட்டாக. ரொம்ப மொக்க போட விரும்பலை நான் உங்களுக்கெல்லாம், ஏன்னா ஐஃபோன் லவர் வந்து சிம்பிளாக சூப்பராக பார்ப்பாங்க வீடியோ, அதெல்லாம் எனக்கு தெரியும்.
ஏரோப்ளைன் மோடு இருக்குது, வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, மொபைல் சர்வீசஸ் இருக்குது, பேட்ரி பர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு, பேட்ரி ஹெல்த் பார்க்குறதுக்கு இருக்குது. ஜென்ரலில் போனோன்னா அப்படியே ஜென்ரலாக செட்டிங்ஸு, சாஃப்ட்வேரு அப்டேட்டு. இப்போதைக்கு யாரும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாதீங்க, நல்லா இருக்குது இந்த சாஃப்ட்வேரு. அக்சஸபிலிட்டி இருக்குது, ஆக்ஷன் பட்டன் இருக்குது. ஆக்ஷன் பட்டனில் தான் அந்த சொல்லியிருந்தேன், சைலண்ட் பட்டன் மாற்றிக்கலாம், டார்ச் மாற்றிக்கலாம், அந்த ஆப்ஷன்லாம் மாற்றிக்கலாம். கேமராவோட இது இருக்குது. கண்ட்ரோல் சென்டரில் வந்து நம்ம வால்யூம் கீ பட்டனு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பிரைட்னஸ்ஸு, ஹோம் ஸ்க்ரீனு, சர்ச் ஆப்ஷன், சிரி செட்டப்ஸ் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு. கூகுள் இதெல்லாம் கம்பேர் பண்ண போனீங்கன்னா சிரி செட்டப் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்டாண்ட் பை, வால்பேப்பர், நோட்டிஃபிகேஷன், சவுண்ட் பாரு, ஃபோக்கஸு, ஸ்க்ரீன் டைமிங்கு, ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். இதில் பியூட்டிஃபுல் ஆப்ஷனே ஃபேஸ் ஐடி தான். இந்த ஃபேஸ் ஐடி யாராவது மாற்றிட்டாங்கன்னா ஃபேஸ் ஐடி வேறு போட முடியாது, பாஸ்வேர்டு போட்டு தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. மற்ற பிராண்டில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மாற்றி போட்டாலும் யூஸ் ஆகும், பட் இதில் வந்து ஃபேஸ் ஐடி போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா அதிலே ஒரு சிப்பு வச்சுருப்பாங்க. அந்த சிப்பு வந்து நம்ம மொபைலோட சீரியஸ் நம்பர் கூட வந்து இதுவாகிடும், சிங்க் ஆகிடும். இந்த ஃபேஸ் ஐடியோட சிங்க் இருந்தால் தான் அந்த ஃபேஸ் ஐடி இருக்கும். வேறு ஃபோன்லேருந்து எடுத்து இதில் போட்டுலாம் ஒர்க் பண்ண முடியாது. எமர்ஜென்சி iOS வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். ப்ரைவசி செட்டிங்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸு, ஆப் ஸ்டோரில் என்னென்னா கண்டதெல்லாம் எடுத்து இருந்தால் ஃபோன்லலாம் போட முடியாதுங்க. இதில் என்ன இருக்குதோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுதான் இதில் இருக்கிற பியூட்டி. கேமரா, கேமிங் சென்டரு, ஐக்ளவுடு இருக்குது. ஐக்ளவுடில் வந்து என்னென்னா காசு செலவு பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் வாங்க வேண்டியது இருக்கும். வாலெட் இங்கே யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்தியாவில். தென் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர், கேலண்டரு, கிளாக்கு, காம்பஸ்ஸு, காண்டாக்ட். இது காம்பஸும் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. இந்த வாஸ்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். எல்லாமே கிளியராக காட்டிடும். ப்ளஸ் இன்ஜினியரிங்ஸ்க்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமுன்னு சொல்லலாம். ஸ்கேலு எல்லாமே வந்துடும் இதில். அக்யூரேட்டாகவும் இருக்கும். ஃபேஸ் டைமிங்கு, ஃபைல்ஸு, ஃபைண்ட் மை ஃபோன், ஃபிட்னஸ் பார்த்துக்கலாம், ஃப்ரீடம், ஹெல்த்து, ஐடியூன்ஸு, மற்றது எல்லாமே ரெகுலராக வர்றது தான். இதெல்லாம் எங்கடா இது உள்ளே போடுற, இதெல்லாம் உள்ளே போட முடியாது இந்த ஃபோனில். இதுக்குன்னு ஐடியூன்ஸ் கொடுத்துருக்கான். இதெல்லாம் மற்ற ஃபோனில் போட்டு டேட்டா காப்பி பண்ணிக்கலாம் இந்த ஃபோனில் நினைக்கிறியா? இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபோனு. ஒன்லி பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணுற ஃபோனு. இது வந்து ஐடியூன்ஸ் கனெக்ட் பண்ணி தான் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்லை ஐக்ளவுடில் சிங்க் பண்ணி டேட்டா அப்லோட் பண்ணிக்கலாம். அது நம்ம எந்த சிஸ்டம்லேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பென்ட்ரைவெல்லாம் போட்டு பார்க்க முடியாதுங்க. இதில் இன்னும் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வரல, போட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க. நம்ம 16 Pro Max பற்றி சொல்லியாச்சு எல்லாமே. இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இன்னும் எதுவுமே இல்லை. எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோனாக எடுத்துகிட்டு வரோம் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணுறது.